விஜய் காட்டில் இருக்கார். வழியே தெரியல. சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்காரு. அப்போது வராங்க காவேரியும் தேடிட்டு வராங்க. காவேரி கத்துறாங்க, விஜய் சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜயும் கத்துறாரு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு வந்துட்டாங்க காவேரி. நான் தான் உங்களை சொன்னேன்ல, போகாதீங்க, உங்களுக்கு வழி தெரியாதுன்னு. என் பேச்சு கேட்காம வந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு ஃபோனில் பார்க்க முடியல லொக்கேஷன், அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, என்ன இங்கே விட்டுட்டு போயிடுறேன், வந்துடுறீங்களா கரெக்டாக அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துடுறேன் உங்க கூடயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே வராங்க. 2 பேருமே கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேக் இருக்குது, எனக்கு தண்ணி தாக்கமாக எடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சூப்பர் தண்ணிங்க, மலை மேலேருந்து சுத்தமான தண்ணி வருது, நீங்கள் குடிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. காவேரியும் குடிக்கிறாங்க, விஜயும் குடிக்கிறாங்க. 2 பேருமே குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இங்கே உங்கள் ஊரில் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. போனோடனே அங்கே திருவிழா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த சறுக்கு மரத்தில் யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே காவேரி வராங்க. காவேரியை பார்த்தோன்னே எல்லாருமே பேசுகிறாங்க. காவேரி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க, இவர் தான் எங்கள் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு இருக்காரு. உடனே மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தராக சறுக்கு மரம் ஏறி ஏறி கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க, இந்த எங்கள் ஊர் திருவிழா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. உடனே அங்கே மேடையிலேருந்து சொல்கிறாரு, என்ன காவேரி நீ வந்துட்டியா, நீ இல்லாமல் திருவிழாவே கிடையாது, நல்ல வேலை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து பேசும்போது இது எல்லாமே விஜய் கேட்டுட்ருக்காரு. என்ன பக்கத்தில் இருக்காரு, அவர் உங்கள் வீட்டுக்காரா, நல்லா ஹீரோ மாதிரி சூப்பராக இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க உட்காருங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் போகலாம் வா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்போ சறுக்குமாவும் ஒருத்தராக ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாராலையுமே ஏறவே முடியல. அப்போது விஜய் சொல்கிறார், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நான் 5 நிமிஷத்தில் ஏறி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா, 5 நிமிஷத்தில் நீங்கள் ஏறிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், 5 நிமிஷத்தில் ஏறிடுவேன், இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போய் ஏறுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் ஏறினீங்கன்னா 5 நிமிஷத்தில் அப்படியே கின்னஸ்லேயே உங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. வேணான்னு சொல்கிறால விடு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மேடைக்கு போயிட்டு பேசுகிறாங்க. வா காவேரி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேடையில் காவேரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. நான் வந்துட்டு இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு, அவர் சறுக்கு மரம் ஏற போகிறாரு. அதுவும் எவ்வளோ நேரத்தில் தெரியுமா, வெறும் 5 மினிட்ஸில் ஏற போகிறாரு. அவர் ஏறத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா, நம்மளை போய் ஏற சொல்கிறாளே, நான் சொன்ன சும்மா அதுக்காக என்னால் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்னங்க ஏறுங்க ஏறுங்க, நீங்கள் தான் சறுக்கு மரம் ஏறுறேன்னு சொன்னீங்கல்ல, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க 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 சீக்கிரம் வாங்க, எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே நீங்கள் ஏறத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வராரு. வந்து அப்படியே மேலே பார்க்குறாரு. காவேரியும் பின்னாடியே நிற்கிறாங்க. எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏறுங்க, என்னங்க பார்த்துட்ருக்கீங்க, 5 நிமிஷத்தில் ஏறுறேன், நீங்கள் ஏறுங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு